இது ஸ்டோரி ஏரியா. கௌஷதேயா என்னும் ஏழை மாணவன் குருகுலத்தில் படித்துக் கொண்டு இருந்தான். அவன் ஒரு சிறந்த மாணவனாக இருந்தான். அதனால் அவன் குரு எந்த பணமும் வாங்காமல் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். குருகுலத்தை விட்டு புறப்பட நேரம் வந்தது. அதனால் கடைசியாக அவன் குருவிடம் சென்று, உங்களுக்கு குருதட்சணையாக நான் என்ன தர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு குரு, உன் நிலைமை எனக்கு தெரியும், அதனால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்றார். ஆனாலும் கௌஷதேயா வற்புறுத்தினான், நான் உங்களுக்கு குருதட்சணை கொடுக்கவில்லை என்றால் என் படிப்பு முழுமையடையாது. அதற்காகவாது நீங்கள் கேட்க வேண்டும். அதற்கு குரு, சரி, உன்னால் எனக்கு 10 லட்ச பொற்காசுகள் கொடுக்க முடியும் என்றால் நீ கொடு என்றார். கௌஷதேயா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் நான் எப்படியாவது 10 லட்ச பொற்காசுகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு வந்தான். அவ்வளவு பொற்காசுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தான். அவன் நினைவுக்கு வந்தவர் ஸ்ரீராமரின் முன்னோரான ரகு என்ற அரசன். அவரின் அரண்மனைக்கு சென்றான். அரசரும் அவனுக்கு தக்க மரியாதை கொடுத்து மற்றும் மண்பானையில் தண்ணீர் கொடுத்தார். கௌஷதேயாவிற்கு நன்கு புரிந்தது அரசனின் நிலைமை. அரசன் கௌஷதேயாவிடம், உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னால் முடிந்தால் அதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்றார் அரசர். அதற்கு கௌஷதேயா, என் குருவிற்கு கொடுக்க எனக்கு 10 லட்ச பொற்காசுகள் வேண்டும் என்றான். அதற்கு அரசன், காசு இல்லை என்று கூறாமல் எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு, நான் எப்படியாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றான். கௌஷதேயாவும் சரி என்று ஒத்துக்கொண்டு சென்றான். அரசனும் இவ்வளவு பொற்காசுகளை எப்படி ஏற்பாடு செய்வது என்று யோசித்தான். அரசன் நினைவுக்கு வந்தவர் குபேரன். ஆம், குபேரனிடம் மட்டுமே இவ்வளவு செல்வம் இருக்கும். ஆனால் ஒரு அரசனாக நான் சென்று உதவி கேட்க முடியாது. அதனால் நான் குபேரனிடம் போருக்கு சென்று வென்று பொற்காசுகளை பெற வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டான். இதை உளவாளி மூலமாக அறிந்து கொண்ட குபேரன் அரசன் இருக்கும் இடத்திற்கே சென்று அங்கு அரசன் ஒரு மரத்தின் கீழ் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து, உனக்கென்ன, பொற்காசுகள் தானே வேண்டும், அதற்கேன் போர் செய்ய வேண்டும் என்று நினைத்த உடனே மாய சக்தியால் அந்த மரத்தில் இருக்கும் இலைகளை எல்லாம் தங்கமாக மாற்றினான் குபேரன். அரசன் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது இலைகள் தங்கமாக இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டான் இது குபேரனின் மாய சக்தி என்று. உடனே தன் படை வீரர்களை அழைத்து, நாம் வந்த வேலை முடிந்துவிட்டது, இந்த பொற்காசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கௌஷதேயாவிடம் கொடுத்து விடுங்கள் என்றான் அரசன். கௌஷதேயா எடுத்துக்கொண்டு அவன் குருவிற்கு கொடுத்தான். குருவும் அதை வாங்கி கொண்டு அங்கு இருக்கும் ஏழை எளியவருக்கு தினமும் தானமாக கொடுத்தார். இது ஒரு வழக்கமாக மாறியது. அந்த நாட்களை தான் நாம் இப்பொழுது விஜயதசமியாகவும் தசராவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குபேரன் தங்கமாக மாற்றிய மரம் எது தெரியுமா? அதுதான் வன்னி மரம். இப்பொழுதும் சில கோவில்களில் வன்னி மரத்தை போற்றி பாதுகாத்து வருகிறார்கள். மற்றவருக்கு உதவி செய்வதற்காக நாம் எடுக்கும் முயற்சி எப்பொழுதும் வெற்றிதான். நன்றி.